பிரைஸ் லார்ட். நம்முடைய வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் முதல் புஸ்தகமாக இருக்கிற ஆதியாகம புஸ்தகம் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டதான வரலாற்றிலிருந்து ஆரம்பமாகுது. அதே போல் புதிய ஏற்பாட்டில் முதல் புஸ்தகமாக இருக்கிற மத்தேயு எழுதின சுவிசேஷம் இந்த உலகத்தை சிருஷ்டிகரான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்து ஆரம்பமாகுது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. இந்த வசனத்துக்கான ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம பார்ப்போம். இந்த வசனத்தில் கிறிஸ்துக்கு பதிலாக மேசியான்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்த போகிறோம். கிறிஸ்து என்பது கிரேக்க வார்த்தை, மேசியா என்பது எபிரேய வார்த்தை. ரெண்டுமே ஒரே பொருளை தரக்கூடிய வார்த்தைகள் தான். இந்த வசனத்தில் ஆபிரகாமின் குமாரன், தாவீதின் குமாரன், இயேசு கிறிஸ்து என்ற இந்த 3 வார்த்தைகள் நம்ம பார்க்குறோம். இதில் முதல் வார்த்தையான ஆபிரகாமின் குமாரன் மத்தேயு எழுதும் பொழுது ஆபிராமின் குமாரன் எழுதாமல் ஆபிரகாமின் குமாரன் எழுதுகிறாரு. ஆதியாகம புஸ்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுவது, உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 18வது வசனத்தில் உன் சந்ததிக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததி என்பது மேசியாவின்னு சொல்லி கலாத்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாக்களிக்கப்பட்டதான மேசியா ஆபிரகாமின் சந்ததியில் வந்தார். இவர் ஆபிரகாமின் குமாரன். 2வது வார்த்தை பார்க்குறோம், தாவீதின் குமாரன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 42வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார். மேசியா குறித்து என்ன நினைக்கிறீங்க, அவர் யாருடைய குமாரன்னு? அதுக்கு பரிசேயர் பதில் சொல்கிறாங்க, அவர் தாவீதின் குமாரன். கரெக்டு தான். தாவீதோட சிங்காசனத்திற்கு சரியான ஆள், சரியான நபர் மேசியா மட்டும்தான். 3வது வார்த்தை பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து. தமிழ் ஒரு மொழிபெயர்ப்பு உண்டு. புதிய ஏற்பாட்டில் முதல் புஸ்தகம் மத்தேயு, அதில் முதல் வார்த்தை இயேசு கிறிஸ்து. அதில் என்ன சொல்ல வரேன்னா, இயேசு தான் மேசியா, இயேசுவை தவிர வேறு மேசியா யூதர்களுக்கு கிடையாது என்பதை மத்தேயு எழுதுகிறாரு. அதுதான் இந்த முதல் வசனத்துக்கான சிறிய விளக்கம்.